வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் அரசு தரப்பில் வெளியிடுகின்ற அறிவிப்புகளையும் உத்தரவுகளையும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளை பெறுவதற்கான விதிமுறைகள், அதற்கான புதிய நடைமுறைகள், அதேபோல் ஒவ்வொரு தினமும் ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு பற்றிகள், தேர்வு முடிவுகள், அதற்கான தேர்ச்சி மதிப்பெண், வெயிட்டேஜ் மார்க் மற்றும் கட் ஆஃப் மார்க், பாஸ் மார்க் குறைப்பது பற்றிய கோரிக்கைகளையும் முன்னெடுக்கக்கூடிய வகையில் தகவல்களை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 20ஆம் தேதி இன்றைய முக்கிய தகவல் SDET, அதாவது சிறப்பு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு 2026 தேர்வு எழுதிய ஆசிரியர்களுக்கான முக்கிய தகவல் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவரும் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டியது கட்டாயம் என்ற உத்தரவின் அடிப்படையில் ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நடைபெற்ற ஆசிரியர்கள் தகுதி தேர்வு வினாக்கள் கடினமாக இருந்ததாகவும் அவர்களுக்கான தேர்ச்சி வீதத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதற்கான பல்வேறு ஆசிரியர்கள் சங்கங்கள் தேர்ச்சி மதிப்பெண்களை குறைக்க வேண்டும் என்று முக்கிய கோரிக்கைகளை முன்னிறுத்தி வருகின்றனர். அதற்கிடையில் 13/2/2026 அன்று வெளியிடப்பட்ட அறிக்கை எண் 1/2026 பக்கம் 3 மற்றும் 4 குறிப்பிடப்பட்டுள்ள ஸ்ட்ரக்சர் அண்ட் கண்டென்ட் அடிப்படையில் தேர்வு நடைபெறும் NCTE வழிகாட்டுதல்கள் மற்றும் தமிழ்நாடு அரசாணை நிலை எண் 181 பள்ளி கல்வித்துறை நாள் 15/11/2021 ஆகியவற்றின் அடிப்படையில் பாடத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் தேர்வு வாரிய அறிக்கை GT ஆர்டர் 1/2026 நாள் 13/2/2026 படி பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கான தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 4/7/2026 அன்றும் தாள் 2 5/7/2026 அன்றும் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்றது. பணிபுரியும் ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு தாள் 1இல் 222 மையங்களில் 59,535 ஆசிரியர்களும், தாள் 2இல் 613 மையங்களில் 1,60,929 ஆசிரியர்களும் தேர்வை எழுதினர். இந்த தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 சார்ந்த வினாக்கள் சற்று கடினமாக கேட்கப்பட்டுள்ளதாக இத்தேர்வில் பங்கேற்ற ஆசிரியர்கள் தெரிவித்ததாக சில தினசரி பத்திரிகையிலும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த தேர்வு வினாத்தாள் சார்ந்த விவரங்கள் பின்வருமாறு தெரிவிக்கப்படுகிறது. பணிபுரியும் ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு சார்ந்த 13/2/2026 நாளிட்ட அறிக்கை எண் 1/2026 பக்கம் 3 தலைப்பு 4 ஸ்ட்ரக்சர் அண்ட் கண்டென்ட் கீழ் வழங்கப்பட்ட பாடத்திட்டங்கள் அனைத்தும் NCTE வழிகாட்டுதல்களை உள்ளடக்கிய அரசாணை நிலை எண் 181 பள்ளி கல்வி C2 துறை நாள் 15/11/2011 படியும் மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தால் வழங்கப்பட்ட பாடத்திட்டத்தின் அடிப்படையிலும் வெளியிடப்பட்டுள்ளன. எனவே அறிக்கை எண் 1/2026 நாள் 13/2/2026 படி நடைபெற்ற தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 சார்ந்த தேர்வுக்கான வினாத்தாள்களில் கேட்கப்பட்டுள்ள வினாக்கள் அனைத்தும் NCTE வழிகாட்டுதலின்படியும் மற்றும் உரிய அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ள பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மட்டுமே கேட்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டிருக்கு. அதான் பார்த்திங்கன்னா தேர்வுகள் பார்த்திங்கன்னா வினாக்கள் கடினமாக இருப்பதும் அவருக்கான மதிப்பெண்களை வழங்க வேண்டும் என்று பல்வேறு அமைப்புகளும் ஆசிரியர்கள் தரப்பிலும் கோரிக்கை வைத்தாங்க. இருப்பினும் TRP தரப்பில் அதற்கான குறிப்பிடப்பட்டுள்ள அந்த ஸ்ட்ரக்சர் அண்ட் கண்டென்ட் அடிப்படையில் கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அதற்கான அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் சப்மிட் பண்ண சொல்லி ஒரு தேதி குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் தேர்ச்சி மதிப்பெண்கள் குறைக்கப்படுமா அப்படின்றது தேர்வு முடிவுகளை பொறுத்து மாறுபடும். அதாவது 2025ஆம் ஆண்டு தேர்வு முடிவுகள் விட்டு குறிப்பாக ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா மதிப்பெண்கள் குறைக்கப்படுமா என்ற அதிக எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. அதற்கிடையில் நான் எந்த கேள்வியில் குறிப்பிடப்பட்டுள்ள ஸ்ட்ரக்சரின் அடிப்படையில் கேட்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியே இருக்குது. இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் பயனுள்ள தகவலை சந்திப்போம். நன்றி.